தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். லடாக்கின் அனைத்து மாவட்டங்களிலும் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற மலை வளர்ச்சி குழுக்கள் அமைக்கப்படும் என்று லடாக் ஒன்றிய பிரதேச நிர்வாகம் அறிவித்துள்ளது. மலை வளர்ச்சி குழு என்பது மலைப்பாங்கான மற்றும் பழங்குடியினர் அதிகம் வாழும் பகுதிகளில் உள்ளூர் மக்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்காக உருவாக்கப்படும் ஒரு தன்னாட்சி அமைப்பு. லடாக்கில் ஏற்கனவே இருந்த 2 மாவட்டங்களான லே மற்றும் கார்கிலில் இந்த தன்னாட்சி குழுக்கள் செயல்பட்டு வந்தன. தற்போது புதிதாக உருவாக்கப்பட்ட ஷாப், நுப்ரா, சாங்தாங், ஜன்ஸ்கர் மற்றும் திராஸ் ஆகிய 5 மாவட்டங்களுக்கும் இந்த தன்னாட்சி குழு அமைப்பு நீட்டிக்கப்பட உள்ளது. இந்த குழுக்களில் அதிகபட்சம் 30 உறுப்பினர்கள் இருக்கலாம். 26 பேரை மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுப்பர். 4 ஆளுநர் நியமிப்பார். இந்த குழுக்களுக்கு நில உரிமை, அரசு பணி நியமனம் மற்றும் பதவி உயர்வு, வரி விதிப்பு, கல்வி, சுகாதாரம் மற்றும் வளர்ச்சி திட்டங்களை தீர்மானிக்கும் தன்னாட்சி அதிகாரங்கள் உண்டு. அசாம், மேகாலயா, மிசோரம், திரிபுரா போன்ற வடகிழக்கு மாநிலங்களில் பழங்குடி மக்கள் அதிகமாக வாழும் பகுதிகளில் அரசமைப்பு சட்டத்தின் 6வது அட்டவணையின் கீழ் இத்தகைய தன்னாட்சி குழுக்கள் ஏற்கனவே செயல்பட்டு வருகின்றன. லடாக் உள்ளிட்ட பிற பகுதிகளில் இவை நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்றத்தின் சட்டம் இயற்றுவதன் மூலமாகவே அமைக்கப்படுகின்றன. இப்புதிய அறிவிப்பு லடாக்கில் அதிகார பரவலாக்கத்துக்கு வழிவகுக்கும் என்பதால் மக்கள் வரவேற்பை பெறும் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் இது அரசமைப்பு சட்டத்தின் 6வது அட்டவணை பாதுகாப்புக்கு இணையானது அல்ல. எனவே சோனம் வாங்சுக் போன்றவர்கள் தங்களின் அசல் கோரிக்கையான முழுமையான ஜனநாயக ரீதியான பாதுகாப்பு மற்றும் லடாக்குக்கு 6வது அட்டவணை அந்தஸ்து வழங்கப்படுவதற்கான போராட்டத்தை தொடரவே வாய்ப்புகள் அதிகம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.